T20 வேர்ல்டு கப்ல மிச்சல் மாரிஸ் தான் கேப்டன், ஆஸ்திரேலியா கேப்டன். அவர் வந்து இன்ஜுரின்னு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இன்ஜுரி ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஸ்திரேலியா கண்ட்ரிக்கு கிளம்பி போயிடணும், அவங்க நாட்டுக்கு கிளம்பி போயிடணும். அவர் கிளம்பி போகாம எதுக்கு வந்து ஸ்ரீலங்காலே இருக்காரு? அப்போ வந்து ஒரு டிராமா தான், ஸ்டீவன் ஸ்மித்தை வர வைக்கிறதுக்கு போட்ட ஒரு டிராமா தான், சரிங்களா? இப்போ வந்து ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து T20 ஸ்குவாட்ல எடுக்கல. அவர் வந்து ஒரு நல்ல ஒன் டே பிளேயர், டெஸ்ட் பிளேயர். T20ல வந்து T20 பிளேயர்னு தனியாக கீ பிளேயர்ஸ்னு வச்சிருப்பாங்க, அவங்கள மட்டும் தான் எடுப்பாங்க. டிம் டேவிட், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் வந்து ஆஸ்திரேலியாக்காரங்க எடுக்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாண்டாலும் சரி T20ல எடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டீவன் ஸ்மித்தை கொண்டு வர்றதுக்காண்டி தான் வந்து மிச்சல் மார்ச் வந்து போட்ட டிராமா மாதிரி இருக்கு. கரெக்டாக ஸ்டீவன் ஸ்மித் வந்துட்டாரு, மிச்சல் மார்ச் வந்து ப்ராக்டிஸ் நெட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரெக்கவர் ஆன மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்துட்டாரு ஸ்குவாட்ல, மிச்சல் மார்ச்சுக்கு குணம் ஆயிடுச்சு. இவங்க என்னதான் டிராமா பண்ணிட்டு போட்டோம்னா, முதல் 2 மேட்ச் வந்து சின்ன டீம் கூட தான் விளையாடுறாங்க, டிராவிஸ் ஹெட் கேப்டனா வந்து இறக்கி விடுவோம், 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு, ஸ்டீவன் ஸ்மித்தும் வந்துருவாரு ஸ்ரீலங்கா கூட. அதுக்கப்புறம் சூப்பர் 8 மேட்ச் போகும்போது மிச்சல் மார்ச்சும் இருப்பாரு, ஸ்டீவன் ஸ்மித் இருப்பாருன்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஜிம்பாப்வே கூட வந்து தோத்து போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ அவங்க கூட தோத்து போனதுனால தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இவங்க டிராமா பண்ணாங்களோ இல்லையோ, மிச்சல் மார்ச் வந்து இன்ஜுரின்னு சொல்லி டிராமா பண்ணாங்களோ இல்லையோ, இன்னைக்கு மிச்சல் மார்ச்சும் ஸ்டீவன் ஸ்மித்தும் கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கண்டிப்பா மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், சரிங்களா? ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் ஸ்ரீலங்கால வச்சு நடக்குது. ஸ்ரீலங்கால பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ரீலங்கா பிச்சினாலே வந்து ஸ்பின் பிச்சு தான், ஸ்பின் பவுலருக்கு நல்லாவே வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஆஸ்திரேலியா டீம்லேயே 2 ஸ்பின் பவுலர் விளையாடுவாங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஸ்பின்னு தான் வந்து பேஸ் பண்ணி பவுலிங்கே போடுவாங்க. ஸ்பின்ல நல்லா அடிச்சு விளையாடுற மாதிரி மிச்சல் மார்ச் இன்னைக்கு விளையாடணும். ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பா ஸ்பின்ல சூப்பரா விளையாடுவாரு. அதனால வந்து இன்னைக்கு ஸ்டீவன் ஸ்மித்தோட பேட்டிங் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு மேட்ச் எல்லாருமே பாருங்க.